exercise 9.3 ல first ல fifth sum integration 0 to pi by 2 root of cos x into sin cube theta into sin cube theta d theta ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த இன்டகிரேஷனுக்கு டைரக்டான ஃபார்முலாஸ் கிடையாது. ஏதாவது ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணலான்னா டைரெக்டாக ரூட் காஸ் எக்ஸ் சைன் கியூப் எக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஐடென்டிட்டி கிடையாது இல்லையா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷனுக்கு போயிடணும். சப்ஸ்டிடியூஷன் எதுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறது, எதுக்கு வந்து நம்ம டக்குன்னு சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ரூட் காஸ் எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைன் கியூப் தீட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம வேறு மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் காஸ் தீட்டா அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த சைன் கியூப் தீட்டாங்கிறத நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டான்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது சில டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டி தீட்டா அந்த மாதிரி டிஎக்ஸ் டிடி அந்த மாதிரி மாற்றி எழுதுவோம் இல்லையா, அதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்ற ஐடென்டிட்டியை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 0 to pi by 2 ரூட் ஆஃப் காஸ் தீட்டா இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த காசு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும் இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னோடய சப்ஸ்டியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன செஞ்சுக்கிறேன், காஸ் தீட்டான்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுக்கிறேன், டிடி அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்க முடியும், அதில் உள்ளது எல்லாத்தையும் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிடியாக மாற்றிக்க முடியும். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், டி ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு பண்ணிவிட்டு அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிடின்னு ஆகிடும். டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடின்னு ஆகிடும். காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா, மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. ஓகேவா. இப்போது எதெல்லாம் இந்த டேர்ம்ஸாக வருதோ அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், டிடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைன் தீட்டா டி தீட்டா இருக்குது, மைனஸ் மட்டும் மிஸ்ஸிங், மைனஸை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ மைனஸ் டிடி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டி தீட்டான்னு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 மைனஸ் இங்கே ஒரு காசு இருக்குல்லையே, அதுக்கு பதிலாகவும் டி போட்டுக்கலாம். டி ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா. அப்போ இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இன்டகிரேஷன் காஸ் தீட்டாக்கு பதிலாக டி பவர் ஹாஃப், அதாவது ரூட் டி, ரூட்டுக்கு பதிலாக என்னது பவர் ஹாஃப் இன்ட்டு 1 மைனஸ் இந்த காசுக்கு பதிலாக டி, அப்போ டி ஸ்கொயர்னு ஆகிடும். ஏன்னா காஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதனால் டி ஸ்கொயர்னு ஆகிடும். சைன் தீட்டா டி தீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறோம், மைனஸ் டிடி. ஸோ இந்த டிடி இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸை வெளியில் போட்டுக்கலாம். லிமிட்ஸ் வந்து என்னாகும், மாறும். இந்த தீட்டாக்குள்ள லிமிட்ஸு டீக்குள்ள லிமிட்ஸாக மாற்றும் போது எப்படி மாற்றிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தீட்டாக்குள்ளது, அதுக்கப்புறம் டீக்குள்ள லிமிட்டாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் எடுத்துங்க. தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது, தீட்டா வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு காஸ் 0. காஸ் 0வோட வேல்யூ என்னது, 1. ஓகேவா. அப்போ டீயோட லோயர் லிமிட் என்னது, 1. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்பர் லிமிட் எடுத்துங்க. அப்பர் லிமிட் எடுத்துகிட்டு டி இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறோம், பை பை 2ன்னு போட போகிறோம். காஸ் பை பை 2வோட வேல்யூ என்னது, 1. அப்போ தீட்டா வந்து பை பை 2வாக இருக்கும்போது டி வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ லிமிட்ஸ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், மாற்றி போட்டுட்டேன், பை பை 2வோட வேல்யூ வந்து 0, காஸ் பை பை 2வோட வேல்யூ 0. ஓகேவா. அப்போ இன்டகிரேஷன் எப்படி மாறிடுது பாருங்கள், 0 to பை பை 2 பதிலாக என்ன மாறிடுது, 1 to 0ன்னு மாறிடுது. ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த டி பவர் ஹாஃப்லாம் நம்ம சாதாரணமாக எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் நம்ம ஃபார்முலாஸ் இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுற முடியும். அதனால் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த டி பவர் ஹாஃபை இது கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன், இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதை எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் 1 to 0, இந்த டி பவர் ஹாஃபை 1ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, டி பவர் ஹாஃப்னே இருக்குது, டி பவர் ஹாஃபு மைனஸ் இங்கே டி பவர் 2 இருக்குது, இங்கே டி பவர் 1/2 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து டி பவர் 5/2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணும்போது எனது எல்சிஎம் எடுத்து வரும்போது 5/2ன்னு ஆகிடும் இன்ட்டு டிடி. ஓகேவா. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், டி பவர் ஹாஃப் ஆர் டி பவர் என் எக்ஸ் பவர் என் எல்லாத்துக்குமே என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள், மைனஸ் டி பவர் ஹாஃபுக்கு பதிலாக டி பவர் ஹாஃப் + 1 டிவைடட் பை ஹாஃப் + 1 மைனஸ் இங்கே டி பவர் 5/2 இருக்குது. ஸோ டி பவர் 5/2 + 1 டிவைடட் பை 5/2 + 1. ஃபைனலாக லிமிட்ஸை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான், 1 to 0. ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 1 + ஹாஃபுங்கும் போது 1.5, அப்போ 3/2 டிவைடட் பை
3/2 மைனஸ் இங்கே என்ன ஆகும் t பவர் 7/2 டிவைடட் பை 7/2 லிமிட்ஸ் 1 to 0. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க இந்த இதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க 2/3 t பவர் 3/2 மைனஸ் இங்கே 2/7 t பவர் 7/2 1 to 0. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதுதான். லிமிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, மைனஸுங்கிறது காமன், அது வெளியில் இருக்கட்டும். 2/3 இன்ட்டு டீக்கு பதில் என்ன போட போகிறோம் 0 போட போகிறோம். 0 பவர் 3/2 மைனஸ் 2/7 இன்ட்டு 0 பவர் 7/2. எனிவே ஹோல் திங் என்ன ஆக போகுது அப்படின்னா 0 தான் ஆக போகுது. மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா, அப்போ லோயர் லிமிட்டுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம் 1ன்னு இருக்குது, அங்கே t இருக்கிற இடத்துக்குலாம் 1 போட போகிறோம். ஸோ 2/3 இன்ட்டு 1 பவர் 3/2 மைனஸ் 2/7 இன்ட்டு 1 பவர் 7/2 ஹோல் ப்ராக்கெட் இந்த மைனஸுக்காக. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே 0 தான் ஆக போகுது. அடுத்தது இந்த மைனஸ் என்ன செஞ்சுக்கலாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா 0வோட மைனஸ் பண்ணாலும் 0 இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இல்லைனாலும் ஒன்று தான். ஓகேவா, அதனால் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும், ப்ளஸ் போட தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன ஆகும் 2/3 பவர் 1 பவர் எனி நம்பர் 1 மைனஸ் அதேமாதிரி இங்கே என்னது 2/7 இன்ட்டு 1 பவர் எனி நம்பர் 1. ஸோ 2/7 இன்ட்டு 1 2/7. ஓகேவா, இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம் 21. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் 8 டிவைடட் பை 21 கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் இன்டகிரேஷனோட ஆன்சர் வந்து 8/21. ஓகேவா.